தினப்பலன் இன்றைய தேதி 17/12/2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மார்கழி 2ஆம் நாள் இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் மன்னரை சேர்ந்தொழுகல். குறள் 695. எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்று அப்பொருளை விட்டக்கால் கேட்கமறை. தெளிவுரை. அரசர் மறைவான பொருள் பற்றி பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து கேட்காமல் அப்பொருளை அவரே சொல்லும்போது கேட்டறிய வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் அதோடு கூட விளிம்பு சந்திரன், தனுசில் செவ்வாய் அதோடு கூட விளிம்பில் சூரியன், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் விளிம்பாக. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். என்று பதவி உயர்வு, திருமணம், புதிய வாய்ப்புகள் அல்லது புதிய வீடு இப்படியாக இடமாற்றங்கள் ஏற்படும். அம்மா வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். என்று சுய கௌரவம் பார்க்காமல் இருப்பது நல்லது. செய்து வரும் வேலை சிலருக்கு பிடிக்காமல் போக வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் ஏற்படும். என்று அதன் காரணமாக எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து செய்ய முடியாத சூழல் ஏற்படும். சிலர் இன்று உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் புதியதாக வேலைக்கு சேருவீர்கள். புதிய வேலைக்கு சேரமையில் விசா, டிக்கெட் இப்படியாக வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி இன்று வரும். வியாபார தொடர்புகள் கிடைக்கும். இன்று தன்னால் சரியான முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் என்ன செய்வது என்று இருந்த நீங்கள் பெரியவர்களை ஆலோசனை கேட்டு செய்தது நல்லபடியாக முடியும். என்று குழந்தை பிறப்பு தாமதம் கவலை கொடுக்கும். கருக்கழைதல் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் கருவுற்ற பெண்கள் சிறிது கூடுதல் கவனம் கொள்ள வேண்டும். என்று குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு இன்று நாள் முழுமைக்கும் மனதை நச்சரிக்கும். இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த நண்பரை நிறைய வருடங்கள் கழித்து சந்தித்து மகிழ்ச்சியுடன் பேசுவீர்கள். ஒரு முக்கியமான முதலீடு முதிர்வாகும். என்று அதற்கான மெசேஜ் உங்களுக்கு வரும் பணத்தை எப்படி முதலீடு செய்வது என குழப்பம் ஏற்பட்டாலும் நெருங்கிய நண்பர் மூலம் அதற்கான குழப்பம் தீரும். என்று நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கும். தலைவலி தொடர்பான பிரச்சனைகள் வந்து போகும். ஒற்றை தலைவலி வேறு ஏற்படும். பல் உபாதைகள், கால் எலும்பு உடைதல், கால் நரம்பு சுருட்டை, கால் வலி இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், 6 குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சரவணன், கார்த்தி, சிவகுமார், சிவபிரகாஷ், சிவசுப்பு, சுப்புராஜ், முரளி, விஜய், அபிராமி, வெங்கடாச்சலம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள். தேன், சீரகம், வெந்தயம், கத்தரிக்காய், பாகற்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பிங்க், மெரூன், வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.